அதுவும் இருக்கும்படியான கைலாய வாசர் 2016 நேற்றம் பெற்ற முக்கந்திராக பரம கடவுள் வர்றான். நீதான் பரம கடவுளா? ஆமாண்டா. 2011 நேற்றம் பெற்றவர் இவர்தான். முக்கந்திராக பரம கடவுள். தியான முதல ரிமக்கலை 84 ஜீவாத்மாவுக்கும் படிகளந்து காத்து உண்மையாவே கர்ஷன் இவர்தான் கைலாய வாசர். எறும்பு கடை வச்சு யானை முதல் வைக்கிறான். எறும்பு கடை வச்சு யானை முதல் வைக்கிறான். யானை பெரியது எறும்பு சிறியது. யானை முதல் எறும்பு கடை. ஓ யானை முதல் எறும்பு கடை. அது கடையை வைக்கல எறும்பு கடை வச்சு யானை முதல் வைக்கிறான். அதுக்கு விளக்க சொன்னா இன்னைக்கெல்லாம் சொல்லி இருக்கலாம். தம்பி அது ஏன் அந்த கதை தெரியுமா? என் இடமாயத்தில் இருக்கும்படியாக உமா மகேஸ்வரியன் செய்தது ஒரு நாள் தினத்தில இந்த யானையில் எறும்பு கடை ஜீவாத்மாவுக்கும் பணியை வந்து வருங்காலத்தில் என்னடா இது எங்களுக்கு எனக்கு அவளுக்கும் எப்பவுமே சண்டை வரது வழக்கம். அதனால் வேண்டி இப்படி பாமர மக்களுக்கு படி அளக்க வேண்டும் என்று ஒரு நாள் தினத்தில நான் தெலுங்கு காலத்தில இவர் எப்படி எல்லாத்துக்கும் படி அளக்கிறாரு அப்படி என்று இது ஒழுங்கா பாடி அழகிறாரா? ஆமா. இல்ல வாதன 2 பேரை விட்டுட்டு வந்துடுறாரா? அப்படின்னு அம்மா சேர்க்க ஆப்பு பண்றாங்க. அவங்க சக்கா பண்றாங்க. எப்படி பண்றாங்க? ஒரு சிறிய எறும்பை பிடித்து சிமல்ல போட்டு வச்சாங்க. ஆமா, சிமல்ல போட்டு வச்சேன்னு நான் சென்று அதோ இருக்க முடியாது. எப்பொழுது பார்த்தாலும் அழகபுரம் கொண்டு அகோத ரூபத்தோடு என் கூட சண்டை போட்டுன்னு அங்கங்க போயிருக்கு வழக்கம். நான் மட்டும் தனியாக சென்று படியிலிருந்து வீடு வரும்போது என்ன கேட்கிறாங்க, ஐயா இந்த இவ்வளவு தூரம் சொன்னீங்களே பாமர மக்களுக்கு படியால் இருந்துச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. படியாளுக்கு போனீங்களே? ஆமா. எல்லாருக்கும் படியாளு முடிச்சிட்டீங்களா அப்படி என்று சத்தி கருத்து காலத்துல அப்ப எனக்கு தெரியாம அந்த ஒரு சிமல்ல புடிச்சு போட்டு வச்சிருந்தா எறும்ப போயிட்டு எனக்கே தெரியாம அந்த சிமலத்தை எல்லாத்தையும் படியாளத்துக்கு வந்துட்டேன் பெண்ணே அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே மறைமுகமாக அந்த சிமலை திறந்து பார்க்கும் காலத்துல அதுல ஒரு எறும்பு இருக்குது. அந்த எறும்பு சிறிய அரிசி அது வாயிலே இருக்கின்றது. பார்த்துட்டு வர்றாங்க. ஞானத்தினால் அறிந்து பார்த்தேன் உமா பார்வதா நம்மளை சோதிக்கின்றாளே இதை பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படி என்று கண்ணே நான் தந்திரமா என்ன போய் கேட்கிறேன். உன்ன மாதிரி கண்ணேஜி இருந்தா அப்படின்னு தான் பூசிருப்பேன். சென்ற உடனே பார்த்தேன் பார்வதா நான் மறுபடியும் பாமர மக்களுக்கு படியாளுக்கு போகணும். பாமர மக்களுக்கு படியாளுக்கு செல்ல வேண்டும் அப்படி என்று மறுபடியும் என்ன செய்த சின்னாலம்பட்டுக்கு போலான்னு சொன்னீங்க. ஒரு சேலை கேட்டாங்க அந்த அம்மா. சின்னாலம்பட்டு கேட்டாங்க. அப்படியா இருந்தா அந்த கடையை சென்று ஒரு சின்னாலம்பட்டு எடுத்து வரலாம். எங்க இடமச்சிய பாக்கிறதுல ஆமாடா எந்த பட்டு ஒரு பட்டு சேலை கேட்டாங்களே நான் கடையிட்டு போனேன். அந்த அவங்களுக்கு பிடிச்ச சேலையை கொண்டு வந்து இல்லறத்துல வச்சிட்டேன். பார்வதா நான் சென்று படியிலிருந்து வருவதை இந்த சேலையை நீ கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன். பெண்களுக்கு தான் புடவை ஆசை. நான் இப்படி காலை எடுத்து வச்சேனோ இல்லையோ அந்த புடவை எடுத்து இப்படி வச்சு பார்த்தாங்க. அந்த புடவை மடிப்பு எத்தனை இருந்ததோ அப்படியே பீஸா விழுந்து போச்சு. பீஸா விழுந்த உடனே என்ன இது இந்த சேலை அப்படியே மடிப்பு வாங்கலாம் அப்படியே விழுந்து போச்ச. இவங்க கைய கால முறிக்கிறாங்க. முடியல ஒண்ணும் தேடாடுறாங்க. பார்த்த உடனே நான் சென்று பார்த்தேன். ஞானத்தினால் அறிந்தேன். பார்வதா ஒரு எறும்பை பிடிச்சி சிமல்ல போட்டு அல்லவா இப்பதான் தெரியும் உனக்கு இந்த சேலை பீஸா விழுந்து போச்சு. நான் போன மாதிரி போய் அந்த சேலை துண்டா போச்சு போன மாதிரி போய் ஒரு மூட்டையை கட்டி என் தலைமையில வச்சுக்கின்னு இந்த வீதி எல்லாம் வர்றேன். எப்படி வர்றேன்? துணி இல்லையா தைக்கோ எப்படி என்னுடைய உருவத்தை மாற்றி ஒரு மூட்டையை தலைமையில வச்சுக்கின்னு ஒரு பிச்சைக்கார துணி தைக்கிற மாதிரியா வர்ற வீதியில வருங்காலத்துல பார்த்தா இந்த அம்மா என்ன பண்றாங்க? முழிக்கிறாங்க. பதியாகி வந்தவர் சென்று படி அளந்து வருங்காலத்துல நாம் என்ன பதில் சொல்வோம் என்று திணறாங்க. கையை கால முடிக்கிறாங்க. வருங்காலத்துல யா வாங்க யாருங்க நீங்க? நான் துணி தைக்கிறவா? நான் துணி எங்க இருந்தாலும் எதனாலும் கிழிஞ்சு போட்டு தைக்கிற ஆளுமா அப்படின்னு வந்த உடனே பார்த்தேன். அந்த துணியை
தையல் இல்லாம ஓட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் தையல் இல்லாம ஓட்டி கொடுத்துருவேன். நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு என்ன சன்மானம் கொடுப்ப அப்படின்னு இவங்க கேட்கிறாங்க. என்கிட்ட மாறுபாடு இருக்கின்றது, இருக்கின்றது, எனக்கு ஒன்றே இல்லை. அது என்ன இல்ல? எனக்கு மனைவி மட்டும் இல்ல. பண்டாட்டி மட்டும் இல்ல. ஆமா கேட்டீங்கப்பா. இதுக்கு முன்னால ஊருக்கு இதே மாதிரி தான் புள்ளிக்குன்னு ஒரு பொம்பளை கேட்டாரான். அதல்லடா, இந்த அம்மா சந்தேகப்பட்டாங்க. நான் உருவத்தை மாத்தினேன், சேலை பட்டு அப்படியே கிழிஞ்சு போச்சு. சேலை இல்ல, அதாவது தையல் இல்லாம ஓட்டி கொடுக்க முடியுமா? உனக்கு துணி இருக்குதா? எனக்கா? உனக்கு காலுக்கும் உன்தான் ஊர்ல எடுத்துடுறான்னு புடவை சகுப்பு டவுலு வருஷத்துக்கு 4 பூஜை கேட்க மாட்டேன். அதன் பிறகு அம்மா தையல் இல்லாம ஓட்டி கொடுத்தா நீ என்ன தருவ அப்படின்னு சொன்ன. நீ எதை கேட்டாலும் தரேன்ட்டாங்க. அது என்ன குடும்ப சத்தியம்? சத்தியமா எதை கேட்டாலும் தர்றேன் அப்படின்ட்டு பார்வதா சொல்லுங்க காலத்து. சத்தியம் வாங்கிட்டியா? எனக்கு மனைவி மட்டும் இல்ல, அதுதான் எனக்கு வேணும்னு. துணி தச்சு கொடுத்தோட பொண்டாட்டி வருவா. என்ன பண்ணா? ஏன் உனக்கு 7 நேரம் தூங்க நேரம் 10 நேரம் பொண்டாட்டி மேல அப்படி வீதியில சென்றால் ஒரு எங்க சென்றாலும் தாழ்ந்த வாயல்படி உயர்ந்த வாயல்படி ஆடவனுக்கு பெண்கள் அடைக்கும். அதனால வேண்டி எறும்பு புத்தி சிமல்ல போடலாமா? தப்பு. அதற்காக வேண்டி ஞானத்தினால் அறிந்த இப்படி பெண்களா பட்ட உருவமான பார்வதி, சக்தி இல்லையா சிவன் இல்லை, சிவன் இல்லையா சக்தி இல்லை, அப்படி எங்களுக்குள்ள வாக்குவாத வேண்டும். அப்படி உருவத்தை மாற்றி நான் இப்படி சத்தியம் வாங்கின உடனே என்ன பண்ணுவாங்க? ஞானம் வச்சாங்க, வெட்கப்பட்டாங்க. ஒரு ஆண்களுக்கு வயலே போற ஆடவங்கிட்ட அடிமை ஆயிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன சொன்ன? ஊர் கூறியா உன் புத்தி நல்ல புத்தி இல்ல, அந்த அவங்க புத்தி நல்ல புத்தி இல்ல, ஈன புத்தி செட் ஆயிடுச்சு. கம்மியாச்சு. என் புத்தி நல்லா தான் இருக்குது. நீ எறும்ப பிடிச்சு என்ன பரிசோதனை பண்ண. நான் போய் ஒரு பிச்சைக்காரனை போல துணி தைக்க வந்த உடனே எதை கேட்டாலும் தரலாமா? என் கூட்டு பொம்னாட்டி தடி கொம்பு எடுத்து ஒரு பிச்சைக்காரனை கொடுத்துக்கிறான். ஐயோ ஆபடாது. அது அவன் என்ன மாறுவாடு வெளியே சாட்டி வச்சுட்ட சின்னதா அழகா இருக்கும். அதை கேட்டுக்கிறேன். ஒரு மூஞ்சி சேடி பட்டுறாங்க போய் அதனால அப்படி உமா பார்வைதான் உலகத்தில் உள்ள பாமர மக்கள் எல்லாம் என்ன சேலிதமாக ஏற்றுவார்களே. இப்பேற்பட்ட படியாளர்களுடைய கஷ்டாளுடைய மனைவி இப்படியெல்லாம் அடிமையாகிவிட்டாலே அப்படி என்று சுயரூபத்தை மாற்றி பெண்ணே பார்வதா இங்க பார், காலிலே விழுந்து சாச்சாங்கமாக பணிந்து, சுவாமி உன்னுடைய சுரூபம் தெரியாது. பெண்கள் என்னதான் படித்து எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி தெரியாம நான் சத்தியம் கொடுத்துட்டேன். அதனால அந்த அம்மா அந்த இடத்தில் ஞானம் விட்டு இப்படியெல்லாம் செய்தார்கள். அது போகட்டும். அப்படி பார்வதா என்ன செய்தது? பார்வதா என்ன செய்த உடனே நான் என்ன செய்த? ஒரு பெண்கள் இப்படி அவசரப்பட்டு விட்டார். அதற்காக கண்ணே பார்வதா யாரும் இல்ல, நான் அப்படின்னு சொன்னேன். சுவாமி உங்கள் சுரூபம் தெரியாது. நான் இப்படியெல்லாம் ஏழுதமாக ஒன்னு பேசும்படியாக வைத்து விட்டேன். அது மட்டுமில்ல, நான் எந்த அவதாரத்தில் இருந்தேன் அதுவும் இருக்க முடியாது. இந்த யானமும் நெருப்புக்களை 24 நாளுக்கும் படி அளந்து வருங்காலத்திலே நான் என் வாய காலமெல்லாம் நான் பாட்டு சொல்லிக்கின்னு ஒரு பங்கு என்ன செய்தது? பன்றி 10 குட்டிகளை போட்டு, ஒரு பன்றி 10 குட்டிகளை போட்டு பதினாறு தூரம் ஓடிவிட்டது. பாண்டிய மன்னன் பானத்துக்கு பயந்து, ஆமா அவனுடைய பானத்துக்கு பயந்து 14 தூரம் ஓடிவிட்டது. ஓடின பிறகு நான் என்ன சொன்னேன்? அந்த பன்றி குட்டிகளை போட்டு அந்த வேடுவனுக்காக பயந்து, பாண்டிய மன்னனுக்காக பயந்து 14 தூரம் ஓடி போச்சு. அந்த குட்டிக்கு பசியோடு கடிக்குது. ஆமா, நீ பந்தியாக உதாரணம் எடுத்து அந்த குட்டிகளுக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னேன். யாருன்னா செய்வாங்களா அந்த வேலையை? ஏண்டா என்ன பண்றது? அதுக்குதான் சொல்லுது. இன்னொரு யானை முதல்ல வச்சு எறும்பு கடவிக்குதான்னு கேட்டிய. இதெல்லாம் படி அளக்கக்கூடியவர் சக்தி இல்லையா சிவன் இல்லை, சிவன் இல்லையா சக்தி இல்லை. நாம் இருவருமாக படியளக்க வேண்டும். அப்படி என்று பன்றி அவதாரம் எடுத்து அந்த பன்றி குட்டிக்கு நீ பால் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே கேவலப்பட்ட ஒரு பன்றிக்கு
நான் பால் கொடுப்பது. அப்படி என்று ஏற்றினார். அதை நான் மனதில் வைத்து நான் என்ன செய்தேன்? ஆடவராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் பன்றி அவதாரம் எடுத்து அந்த குட்டிக்கு 10 குட்டிக்கு பால் கொடுத்தேன். அந்த நேரத்துல இந்த அம்மா நான் சுயரூபத்தோடு பன்றிக்கு பால் கொடுத்து சிவன் என்ன செய்தேன்? கஷ்டனாகி அவர் அமர்ந்து இந்த சூலத்தை கருத்தில் வைத்து இருக்கும் காலத்தில் என் சாட்சாங்கமாக என் பாதத்துல வந்து பார்வதா விழுந்தது. பார்வதா விழுந்த உடனே அந்த பன்றி உருவத்தை மாற்றி சுயரூபமா இருந்தனே. அப்ப விழுங்க காலத்துல மறுபடியும் அந்த பன்றி அவதாரம் எடுத்தேன். நிமிர்ந்து பார்க்கும் போது கீழே விழுந்தாங்களா பயந்துக்கின்னு எழுந்து பார்க்கும் போது கடிச்சா பன்றியா நிக்கிறேன். அப்பதான் பார்த்தாங்க, ஐயோ பன்றி காலில் விழுந்தது. பன்றி இல்லம்மா, பாரு என் சுயரூபத்தை காட்டுறேன்னு கேவலமத்த பன்றியா என்று தெரிவித்தாயே, பன்றிக்கு பால் கொடுப்பதா என்றாயே, பன்றி காலிலே விழுந்து விட்டே பாத்தியா, உன்னை விழ வச்ச பாத்தியா. அப்படி எங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு அன்னிலே இருந்து இடபாகம் அமர வேண்டும். என் இடபாகத்தில் அமைத்து சக்தி இல்லையா சிவன் இல்லை, சிவன் இல்லையா சக்தி இல்லை, ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் ஏற்பட்டு. அதனால இந்த தினத்திலே எதற்காக வந்தேன், என் காரணத்தை பண்ணிட்டு வந்தேன் தெரியாது.